என் தங்கமே, நீ இன்று அமைதியாக இருந்தாலும் உன் இதயத்தின் உள்ளே ஒரு தீ இன்னும் எரிகிறது எனக்கு தெரியும். அது கோபத்தின் தீ அல்ல, அது வேதனையின் தீ. யாரோ உன்னை நம்ப வைத்தார்கள், உன் நல்ல மனதை பயன்படுத்திக் கொண்டார்கள், பின்னர் உன்னை ஏமாற்றி சென்றார்கள். நீ அழுது கொண்டாய், நான் ஏன் இவ்வளவு உண்மையாக இருந்தேன் என்று உனக்கே கேள்வி எழுந்தது. ஆனால் தங்கமே, அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு துன்பத்துக்கும் இன்று பிரபஞ்சம் விடை கொடுக்க போகிறது. வராகி அம்மன் சொல்லுகிறார், என் தங்க பிள்ளையே, உன்னை ஏமாற்றியவர்கள் அதே கைகளில் மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள். அது தண்டனை அல்ல, அது உண்மை வெளிப்படும் தருணம். நீ ஒரு நாள் துடித்தாய், என்னாலா இதை தாங்க முடியும். அந்த நாட்களில் உனக்கு உறங்க முடியாத இரவுகள், சோர்வான காலைகள், அமைதி இல்லாத சிந்தனைகள். நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உள் கண்ணீரில் மூழ்கினாய். ஆனால் அந்த கண்ணீர் வீணாகவில்லை தங்கமே. அது வராகி அம்மன் பாதத்தில் விழுந்து நியாயத்தின் தீயாக மாறிவிட்டது. அந்த தீ இன்று எரிகிறது. அது உன் வாழ்க்கையை காயப்படுத்திய ஒவ்வொருவரின் மனச்சாட்சியையும் தொட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்போது அமைதியாக இருக்கிறார்கள் போல தோன்றலாம். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் ஒரு தண்டனை எரிகிறது. அது உன் கண்ணீரின் தீ. நீ நினைத்திருப்பாய், நான் அவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள். ஆம் தங்கமே, அதுதான் உன் பெருமை. நீ தீமைக்கு தீமையால் பதிலளிக்கவில்லை. அதனால் தான் பிரபஞ்சம் உன்னுக்காக செயல்படத் தொடங்கியுள்ளது. அந்த ஏமாற்றம் உன்னை உடைத்தது, ஆனால் அதே சமயம் உன்னை விழித்தவளாக மாற்றியது. நீ இனி பழையவளல்ல, நீ இப்போது அனுபவத்தால் வடிவமைக்கப்பட்டவள். அந்த அனுபவம் உன்னை பலவீனமாக அல்ல, வலிமையானவளாக மாற்றியுள்ளது. வராகி அம்மன் சொல்கிறாள், என் தங்க பிள்ளை, அழுத நாளில் நான் அமைதியாக இருக்கவில்லை. நீ துன்பத்தில் இருந்தபோது நான் உன் அருகே நின்று ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணினேன். அதற்கான பதிலடி நான் தருகிறேன், ஆனால் அது கோபத்தின் வடிவில் அல்ல, நியாயத்தின் வடிவில். அந்த ஏமாற்றியவர்கள் இப்போது தங்கள் தவறின் விளைவை காணப்போகிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் மெல்ல அந்த தவறு அவர்களை சுற்றிக்கொள்ளும். அவர்கள் என்னை ஏமாற்றவில்லை என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் பிரபஞ்சம் அவர்களிடம் கேட்கப் போகிறது, நீ ஒரு தூய ஆன்மாவை ஏன் காயப்படுத்தினாய்? அந்த கேள்விக்கு அவர்கள் விடை சொல்ல முடியாது தங்கமே. அதுவே அவர்கள் மன்னிப்பு கேட்கும் நிமிடம். அந்த மன்னிப்பு உன் முன் வந்து விழும். அவர்கள் சொல்வார்கள், நீ எவ்வளவு தூயவள் என்று இப்போது தான் புரிந்தது. அம்மன் சொல்கிறாள், அந்த நாள் தூரமில்லை என் தங்கமே. நீ உன் தலையை உயர்த்தி நிற்பாய். அவர்கள் தாழ்த்தி நின்று உன் மன்னிப்புக்காக காத்திருப்பார்கள். நீ இதுவரை எதிர்பார்க்காத அந்த தருணம் வரப்போகிறது. அந்த ஏமாற்றம் உன்னை உடைக்கவில்லை, அது உன் உள்ளத்தில் ஒளியை உண்டாக்கியது. அந்த ஒளியை அவர்கள் காண்பார்கள். அந்த ஒளியில்தான் அவர்கள் தங்கள் நிழலை காண்பார்கள். அவர்கள் நினைத்தார்கள், அவளை நாம் முடித்துவிட்டோம். ஆனால் வராகி அம்மன் நகைத்தாள். அவள் சொன்னாள், என் பிள்ளையை யாராலும் முடிக்க முடியாது. அவள் உன் வாழ்க்கையை மறுபடியும் எழுப்பி வைத்தாள். அந்த எழுச்சி தான் உன் பழிவாங்கல் அல்ல, அது உன் வெற்றி. நீ இப்போது நினைத்து கொள் தங்கமே. அந்த ஏமாற்றம் உன்னை எங்கே கொண்டு வந்தது பாரு. நீ இப்போது வலிமையாக இருக்கிறாய். நீ இனி எளிதில் நம்ப மாட்டாய். நீ உன் மதிப்பை உணர்ந்திருக்கிறாய். அது அவர்களால் இல்லை, உன் ஆன்மாவின் விழிப்பால். அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நீ பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே. நீ உன் ஒளியால் பழிவாங்கிவிட்டாய். அவர்கள் காயப்படுத்திய அந்த இதயம் இப்போது பிரகாசம் பாயும் ஆலயமாயிருக்கிறது. அந்த ஆலயத்தில் யாரும் நுழைய முடியாது. அங்கே நுழைய வேண்டுமானால் அவர்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த நாளே வந்துவிட்டது தங்கமே. அவர்கள் உன் கதவை தட்டப் போகிறார்கள். அவர்களின் கண்களில் சோகமும் குரலில் நாணமும். அவர்கள் சொல்வார்கள், நீ எங்களுக்கு பிறகு உண்மையானவள் என்று இப்போது தான் புரிகிறது. அந்த நேரத்தில் நீ கோபப்படாதே. அந்த நேரம் உன் பெருமைக்குரியது, பழிவாங்கலுக்குரியது அல்ல. அவர்கள் தங்கள் தவறின் வலி அனுபவித்து மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் அது உன் நியாயத்தின் வெற்றி. நீ உன் உள்ளத்தில் அமைதியாக சிரித்துவிடு. அந்த சிரிப்பு அவர்களின் மனதை அதிரச் செய்யும். அவர்கள் நினைப்பார்கள், அவளை நாம் உடைத்தோம், ஆனால் அவள் இப்போது பிரகாசிக்கிறாள். அது தான் உன் ஆவி பெற்ற வெற்றி தங்கமே. நீ உன் கண்ணீரை தாங்கி இருந்தாய். இப்போது அதே கண்ணீரின் சக்தி அவர்களின் மனதில் குற்ற உணர்வாக விழுகிறது. அது தான் வராகி அம்மனின் நியாயம்.
அவள் எந்த கண்ணீரையும் வீணாக்க மாட்டாள். அவள் உனக்காக சொல்கிறாள். என் தங்க பிள்ளையே, அவர்கள் உன்னை ஏமாற்றியதற்காக அழுது கொண்டிருப்பார்கள். நீ அவர்களை நினைத்து அழுத நாட்களை நான் எண்ணியிருக்கிறேன். இப்போது அவர்கள் அதையே அனுபவிக்கப் போகிறார்கள். அம்மன் நீதியை தாமதமாக தருவாள், ஆனால் தவறவிட மாட்டாள். அது தான் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கிறது. அவர்கள் தவறாக நடந்து சென்ற இடத்தில் இப்போது அவர்கள் தங்கள் கைகளால் நியாயத்தின் கதவை தட்டுகின்றனர். அவர்கள் யாசிக்கப் போகிறார்கள், ஒரு முறை எங்களை மன்னி. நீயும் சொல்லு தங்கமே, நான் ஏற்கனவே மன்னித்துவிட்டேன், ஆனால் மறக்க மாட்டேன். அது தான் உன் வலிமை. அது தான் உன் ஆன்மாவின் உயர்வு. நீ இனி யாருக்கும் தாழ்ந்து நிற்க மாட்டாய். அந்த ஏமாற்றத்தின் சாம்பலிலிருந்து நீ எழுந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் மலரப் போகிறது. அம்மன் உனக்கு சொல்லுகிறார். அவர்கள் உன்னை ஏமாற்றினார்கள், ஆனால் அதே கைகள் இப்போது உன் ஆசீர்வாதத்துக்காக நீளப் போகின்றன. அந்த நிமிடத்தில் உன் இதயம் அமைதியாகும். அது பழிவாங்கும் அமைதி அல்ல, அது நியாயத்தின் அமைதி. அது உன் ஆன்மா கண்ட தெய்வீக சமநிலை. என் தங்கமே, உன்னை ஏமாற்றியவர்கள் மன்னிப்பு கேட்கும் அந்த நாள் வரப்போகிறது. அந்த நாளில் நீ அழவே மாட்டாய். நீ சிரிப்பாய், ஒரு வெற்றி பெற்ற ஆன்மாவின் சிரிப்பு போல. ஏனெனில் நீ இப்போது துன்பத்தால் அல்ல, அம்மனின் ஆசீர்வாதத்தால் வாழ்கிறாய். அவள் சொல்கிறாள், என் தங்க பிள்ளையே, நீ கண்ணீர் வடித்தாய். அவர்கள் வணங்கும் நாளை நான் உனக்கு தருகிறேன். அந்த நாள் நெருங்கிவிட்டது தங்கமே. நீ அமைதியாக இரு, நீ மன்னித்து விடு. ஏனெனில் உன் வாழ்க்கை உயரப்போகிறது. அவர்கள் குனிய போகிறார்கள். இது தான் வராகி அம்மனின் தீர்ப்பு. நீ வெற்றி பெற்றாய் என் தங்கமே. என் தங்கமே, நான் உன் இதயத்தில் இன்னும் எரியும் அந்த வலியை உணர்கிறேன். அந்த ஏமாற்றம் எவ்வளவு ஆழமாக உன்னை காயப்படுத்தியிருக்கும் என்று எனக்கு தெரியும். அவர்கள் உன்னை நம்ப வைத்தார்கள், உன் இதயத்தை பிடித்து அதை பிளந்தார்கள், உன் உண்மையை கிண்டலாக்கினார்கள். ஆனால் இப்போது அம்மன் சொல்கிறாள், என் தங்க பிள்ளையே, அவர்கள் இப்போது தங்கள் வாழ்க்கையின் அதே இடத்தில் நின்று தங்கள் தவறை உணர்ந்து வருந்த போகிறார்கள். அது உன் பழிவாங்கல் அல்ல தங்கமே, அது பிரபஞ்சத்தின் சமநிலை. எவர் உனக்கு வலி கொடுத்தார்களோ அந்த வலி அவர்களின் ஆன்மாவில் நிழலாக நின்று போகும். அவர்கள் உன்னை துன்புறுத்திய கைகளால் இப்போது மன்னிப்பு கேட்க தாழ்ந்து கொள்வார்கள். அவர்கள் இதுவரை உணராத வலியை இப்போது உணரப் போகிறார்கள். அது அம்மன் உனக்காக ஏற்படுத்திய தெய்வீக நீதியின் நேரம். அந்த நாள் வந்துவிட்டால் நீ கோபப்பட மாட்டாய். நீ பழிவாங்க நினைக்க மாட்டாய். ஏனெனில் உன் உள்ளம் இப்போது உயர்ந்திருக்கிறது. உன் இதயத்தில் ஒரு தெய்வீக அமைதி பிறந்திருக்கிறது. அது வராகி அம்மன் உன்னிடம் தந்த பரிசு. அந்த மன்னிப்பு அவர்கள் பெரும் தண்டனையாக இருக்கும். ஏனெனில் நீ தெய்வீகமாக மாறியபோது அவர்கள் இன்னும் குற்ற உணர்வில் தத்தளிக்கிறார்கள். அவர்கள் உணரப் போகிறார்கள், நாம் ஒரு பொன்னான இதயத்தை உடைத்தோம். அந்த உணர்வு அவர்களின் வாழ்வில் அமைதியை பறித்துவிடும். அது அவர்களது மனதில் உன் முகத்தை நினைவு கூறச் செய்யும். உன் கண்ணீர் அவர்களின் கனவில் திரும்பி திரும்ப தோன்றும். அவர்கள் ஒரு நாள் அமைதியாக உன் முன்னால் நின்று சொல்வார்கள், நீ எங்களிடம் எதுவும் தவறாகச் செய்யவில்லை, ஆனால் நாம் உன்னை தவறாக புரிந்தோம். அது தான் உன் வெற்றி தங்கமே. அவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்போது நீ உன்னையே பெருமையாக நினைத்துக்கொள். அது உன் சக்தி, உன் தூய்மை, உன் நம்பிக்கையின் விளைவு. நீ பார்த்தாயா தங்கமே, அவர்கள் உன்னை விட்டு சென்றபோது அவர்கள் நினைத்தார்கள், இவள் முடிந்துவிட்டாள் என்று. ஆனால் அம்மன் அப்போது உன் பக்கம் வந்தார். அவள் சொன்னாள், இவளுடைய கண்ணீரிலிருந்து நான் ஒரு புதிய உலகை உருவாக்கப் போகிறேன். அந்த உலகம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அது உன் வாழ்க்கை தங்கமே. அந்த உலகத்தில் நீ இனி வலி கொண்டவளல்ல, நீ ஒளியால் நிறைந்தவள். அந்த ஒளி உன்னுடைய வலியிலிருந்து பிறந்தது. அது உன் சோதனையின் விளைவு. அந்த ஒளியால் தான் அவர்கள் கண்ணை திறந்து பார்க்க போகிறார்கள். அவர்கள் எவ்வளவு வெற்றியடைந்திருந்தாலும் அவர்களின் உள்ளம் வெறுமையாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் இழந்தது உன் அன்பு. அது எந்த செல்வத்தாலும் திரும்ப கிடைக்காது. அவர்கள் அந்த இழப்பை உணரும்போது தான் அவர்களின் உயிர் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு தாழும். அம்மன் சொல்கிறாள், நான் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு ஏமாற்றத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டேன். அவர்கள் உன்னை காயப்படுத்திய அதே இடத்திலிருந்து நான் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். நீ இப்போது காண்கிறாய் தங்கமே, மெல்ல மெல்ல உன் வாழ்க்கை ஒளிவீசத் தொடங்கியிருக்கிறது. அது சும்மா இல்லை,
அது உன்னிடம் அம்மன் வைத்துள்ள ஆசீர்வாதத்தின் விளைவு. அந்த ஆசீர்வாதம் உன்னை உயர்த்தும் போது அவர்கள் நிழலில் தங்கள் தவறை உணர்ந்து வாடப் போகிறார்கள். அவர்கள் நினைப்பார்கள், அவளை இவ்வளவு எளிதில் விட்டது எவ்வளவு பெரிய தவறு. அவர்கள் அதை குறித்து வருந்துவார்கள். அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. அந்த மனச்சாட்சி அவர்களை பிடித்திருக்கும். அது தான் மன்னிப்பு கேட்கும் சக்தியாக மாறும்.